இன்னைக்கு இருக்கிற பிஸியான உலகத்துல நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடு, கல்வி, நல்ல உடைகள்னு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிறோம். ஆனா அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தைரியம். நம்ம கிட்ட அவங்க எதை வேணும்னாலும் பேசலாம் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் தான். பல வீடுகளில் குழந்தைகள் வளர வளர அவங்க மனசுல இருக்கிற பயம், சந்தோஷம், கவலைகளை பெற்றோர்களிடம் சொல்றதையே நிப்பாட்டிறாங்க. இதை சொன்னா அம்மா திட்டுவாங்களோ, அப்பா கோவப்படுவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஆனா உங்க குழந்தை அவங்களோட சின்ன சின்ன சீக்ரெட்ஸ்ல இருந்து பெரிய பிரச்சனைகள் வர எல்லாவற்றையும் உங்ககிட்ட வந்து ஓப்பனா சொல்லணும்னா நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு வீடியோல குழந்தைகளிடம் ஓப்பன் கம்யூனிகேஷன் எப்படி வளர்க்கிறது, அவங்களை எப்படி நம்ம கிட்ட பயமில்லாம பேச வைக்கிறதுங்கிற 5 சூப்பரான டிப்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, பி எ குட் லிசனர். ஒரு நல்ல கேட்பாளராக இருங்க. நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாமா அப்படின்னு ஆர்வமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல நாம போனை பார்த்துட்டோ அல்லது சமையல் வேலையிலோ பிஸியா இருந்துட்டே சொல்லு சொல்லு கேட்குறேன் அப்படின்னு கடமைக்கு கேட்போம். இதனால அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? அம்மாவுக்கு நாம சொல்றதுல இன்ட்ரெஸ்டே இல்லை போல அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவங்க பேச வரும்போது உங்க வேலைகளை ஒரு 2 நிமிஷம் தள்ளி வச்சுட்டு அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. அவங்க சொல்ற சின்ன சின்ன விஷயங்களையும் அது எவ்வளவு மொக்கையான கதையா இருந்தாலும் ஆர்வமா கேளுங்க. அப்படியா, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு நீங்க கேட்குற அந்த ஆர்வம் தான் அவங்களுக்கு உங்க மேல பெரிய நம்பிக்கையை தரும். பாயிண்ட் நம்பர் 2, நோ ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டோன்ட் ஓவர் ஆக்ட். குழந்தைங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாலோ அல்லது அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்தையோ உங்ககிட்ட வந்து சொல்றாங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு, அம்மா இன்னைக்கு எக்ஸாம்ல மார்க் குறைஞ்சிடுச்சு, இல்லைனா ஸ்கூல்ல ஒரு பையன் என்னோட பெண்ணை எடுத்துட்டான், நான் கோவத்துல அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம உடனே என்ன பண்றோம்? என்னது அடிச்சிட்டியா, உனக்கு இப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு, உனக்கு ஏன் இவ்வளோ மார்க் குறைஞ்சது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறோம். நாம இப்படி செய்யும்போது அடுத்த முறை அவங்க தப்பு பண்ணும்போது உங்ககிட்ட வந்து சொல்லவே மாட்டாங்க. அதை மறைக்க தான் பார்ப்பாங்க. அவங்க தப்பே பண்ணி இருந்தாலும் முதல்ல அமைதியா கேளுங்க. சரிடா, நீ கோவத்துல அடிச்சிட்ட, ஓகே, ஆனா அது தப்பு இல்லையா, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அன்பா பேசுங்க. நாம என்ன சொன்னாலும் அம்மா கத்த மாட்டாங்க, நமக்கு புரிய வைப்பாங்கங்கிற தைரியம் அவங்களுக்கு தானாவே வரும். பாயிண்ட் நம்பர் 3, டெய்லி குவாலிட்டி டைம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 15 முதல் 20 நிமிடங்களாவது உங்கள் குழந்தைகளுக்காக மட்டுமே ஸ்பெஷலாக ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் டிவி, மொபைல் ஃபோன் எதுவுமே இருக்கக்கூடாது. சிறந்த நேரம் எது தெரியுமா? இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட் டைம். அவங்க பக்கத்தில் படுத்துக்கிட்டு தலையை வாரி கொடுத்துக்கிட்டோ அல்லது தட்டி கொடுத்துக்கிட்டோ இன்னைக்கு நாள் எப்படிமா போச்சுது, உனக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்து, ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு கேளுங்க. அமைதியான சூழல்ல அவங்க மனசுல இருக்கிற அத்தனை உண்மைகளும் கவலைகளும் வெளியே வரும். இதை ஒரு பழக்கமாவே மாத்திக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4, உங்களோட கதைகளையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. கம்யூனிகேஷன்ங்கிறது ஒன்வே கிடையாது, அது 2 வே. நாம எப்பவுமே அவங்க கிட்ட கேள்விகளை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தா அது ஏதோ போலீஸ் விசாரணை மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு உங்ககிட்ட நெருக்கம் வரணும்னா, இன்னைக்கு அம்மாவுக்கு ஆஃபீஸ்ல இப்படி நடந்துச்சு, வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு என்றோ, இல்லைனா நான் சின்ன வயசுல இருக்கும்போது இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணி தாத்தா கிட்ட திட்டு வாங்கினேன் அப்படின்னோ உங்களோட சின்ன சின்ன தோல்விகளை கதைகளா பகிர்ந்துக்கோங்க. அப்போ அவங்க அம்மாவும் நம்மள மாதிரி தான் நினைச்சு இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. அவங்களோட முடிவுகளை எடுக்கும்போது அவங்க கிட்ட சின்னதா ஒரு சஜஷன் கேளுங்க. அவங்க தங்களை ரொம்ப முக்கியமா உணர்வாங்க. பாயிண்ட் நம்பர் 5, அப்ரிஷியேட் ஹானஸ்டி. அவங்களோட நேர்மையை பாராட்டுங்க. சில நேரங்களில் குழந்தைங்க பயந்துக்கிட்டே வந்து அம்மா கை தவறி ஒரு பொருளை உடைச்சிட்டேன்னு உண்மையை ஒத்துப்பாங்க. அந்த நேரத்தில் நாம் அந்த உடைஞ்சு போன பொருளை பற்றி யோசிக்காம, பரவாயில்லம்மா, உடைஞ்சது போகுது, ஆனால் நீ பயப்படாம என்கிட்ட உண்மையை சொன்ன பத்தியா, அதுக்கு உனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்னு தட்டி கொடுத்து பாராட்டுங்க. இந்த ஒரு பாராட்டு அவங்க லைஃப்ல எவ்வளோ பெரிய தப்பு பண்ணினாலும் அதை உங்ககிட்ட வந்து முதல்ல சொல்லணுங்கிற தைரியத்தையும் நேர்மையையும் அவங்க மனசுல ஆழமா விதைக்கும். நண்பர்களே, குழந்தை வளரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பெற்றோரா இருக்கிறத விட அவங்க எப்போ வேணும்னாலும் வந்து விழுற ஒரு பாதுகாப்பான வலையா, அதாவது சேஃப்டி நெட் போல இருக்கணும். நாம கொடுக்கிற சுதந்திரமும் அன்பும் தான் அவங்கள வெளியுலகத்துல இருந்து வர்ற எந்த ஒரு பிரச்சனையும் தைரியமா எதிர்கொள்ள வைக்கும். நீங்க உங்க குழந்தைகளிடம் எப்படி பேசுவீங்க? அவங்க உங்ககிட்ட எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுவாங்களா? உங்க வீட்டில் நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்றீங்க?
கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற பேரண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை